ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை. அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மத்திய கிழக்கில் பெரும் சக்தியாக உருவெடுக்கும் ஈரான். யுத்தமின்றி இரத்தமின்றி நகர்த்தப்படும் காய்கள். விவசாயிகளுக்கு வங்கிகளுக்கு வரும் பணம். வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டிற்கு வரவுள்ள புதிய வாகனங்கள். பாவித்த வாகனங்களின் விலைகளின் மாற்றம். அமெரிக்காவிற்கு எதிராக களமிறங்கவுள்ள சீனா. இந்த ஆண்டில் லட்சக்கணக்கான விசாக்களை வழங்கவுள்ள ஐரோப்பிய நாடு. கடவுச்சீட்டு அலுவலகத்தில் 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை. அனுர வாக்குறுதி. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சை ஒன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்குரிய விளக்கத்தை அளித்துள்ளது. அதன்படி ஜனாதிபதி அனுர தன்னுடைய அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் 3 விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தியொன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான தன்னுடைய பயணத்திற்காக ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தம்புத்தேகம பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி 7,500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை தெற்கு கடற்கரையில் மின்னணு போர் வசதிகளுடன் கூடிய புதிய நிலத்தடி ஏவுகணை நகரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரங்களில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் ஏராளமான ராஜதந்திர நடவடிக்கைகளுடன் இணைந்து நிலத்தடி ஏவுகணை நகரங்கள் தொடர்பான தொடர்ந்து வெளிப்பட்டு வந்தது. இந்த நிலையில் IRGC-இன் கடற்படை பிரிவின் ஈரானின் தெற்கு கடற்கரையில் ஒரு புதிய நிலத்தடி தளத்தில் வைத்திருக்கும் மின்னணு போர் வசதிகளுடன் கூடிய கப்பல் ஏவுகணைகளை காட்சிப்படுத்தியுள்ளது. இதன்படி குறித்த புதிய தளமானது ஈரானின் IRGC கடற்படை மூலோபாய தெற்கு நீரில் உள்ள அழைப்பாளர்களை குறிவைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நிலத்தடி தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மின்னணு போரை எதிர்கொள்ளும் வகையில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் குறுகிய நேரத்தில் செயல்படுத்தக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட டஜன் கணக்கான தாக்குதல் படகுகள் இந்த தளத்தில் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் ஈரான் தன்னுடைய நிலத்தடி மற்றும் கள ஏவுகணை நகரங்களின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே வெளியிட்டுள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானிய இராணுவத்தின் தலைமை தளபதியும் துணை ஒருங்கிணைப்பாளருமான அட்மிரல் ஹபிபுல்லா சயாரி தன்னுடைய நாடு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அவை எங்கிருந்து தோன்றினாலும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராகியுள்ளது என தெரிவித்துள்ளார். பருவகாலத்தில் ஏற்பட்ட பயிர் இழப்பீடுகளுக்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் 28ஆம் தேதிக்குள் விவசாயிகள் இழப்பீடு பெறவில்லை என்றால் 1918 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்துடைய தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாயிகள் பயிரிழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. மிக குறுகிய காலத்திற்குள், அதாவது பயிர் சேதம் ஏற்பட்ட சுமார் 2 மாதங்களுக்குள் விவசாயிகளுக்கு பயிர் சேதத்திற்கான இழப்பீடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளையில் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் சிறுபோக பருவத்தில் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கான கொடுப்பனவுகள் கடந்த மாதம் வரை செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
பெரும்போக பருவத்தில் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கான இழப்பீடு புலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த 6234 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மற்றும் கிட்டத்தட்ட 168 மில்லியன் ரூபாய் வரை இந்த வரவு வைக்கப்படும் மற்றும் விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் மற்ற மாவட்டங்களில் பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறித்த தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த பயிர் சேத இழப்பீடுகளுக்கான கொடுப்பனவு கடந்த 30ஆம் தேதி புலனறுவை மாவட்டத்தில் தொடங்கியது. கடந்த நவம்பரில் வெள்ளத்தால் சேதமடைந்த புலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் குறிப்பாக 13,376 ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு பெறுவார்கள். முதல் கட்டத்தில் 6,234 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 16.8 கோடி வழங்கப்பட உள்ளது. புலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சொந்தமான 13,376 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க இந்த தொகை பயன்படுத்தப்படும். மகாபருவத்தில் பயிர் சேத கொடுப்பனவுகளை செய்யும் போது நெல் விவசாயிகளுக்கு முதலில் பணம் செலுத்தப்படும் என்றும் அதன் பின்னர் மக்காச்சோள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தலைவர் கூறினார். இரண்டாம் கட்டத்தின் கீழ் மன்னார், அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் பயிர் சேதத்திற்கு இழப்பீடு பெறுவார்கள். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மகாபருவத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளின் எண்ணிக்கையானது 55,000 ஆகும். வெள்ளத்தால் அளிக்கப்பட்ட விவசாய நிலங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது 75,000 ஏக்கர் ஆகும். இதற்காக அரசு 18.5 கோடியை ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு பயிர் சேத இழப்பீட்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 1 பில்லியன் ஆகும். இழப்பீடு வழங்குவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை இந்த இழப்பீட்டுத் தொகையை நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டிய விவசாயிகளின் பட்டியல்கள் பிராந்திய விவசாய சேவை அலுவலருடைய பரிந்துரைகளுடன் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையால் பெறப்பட்டதை அடுத்து தொடர்புடைய இழப்பீடு வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களுடைய விலையானது 10 முதல் 15 வீதம் வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில வாகனங்களுடைய விலைகள் அதிகரிக்க உள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களுடைய விலைகள் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார், 4 வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் 5 வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் லோரிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சொகுசு வரி, இயந்திர செயற்றுடன் மீதான வரி, சுங்க வரி மற்றும் வாட் வரி ஆகிய வரிகள் வாகனங்கள் மீது விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் புதிய சுசுகி வேகோன் ஆர் கார் ஒன்றினுடைய விலை 70 முதல் 72 லட்சத்திற்குள்ளும், ஏனைய வெகனார் கார்களுடைய விலை 60 லட்சம் முதல் 70 லட்சத்திற்குள்ளும் காணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுசுகி ஆல்டோ கார் ஒன்றினுடைய விலை 35 லட்சம் முதல் 50 லட்சத்திற்குள் காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்த வரி விதிப்புக்கு எதிராக கடுமையான பதிலடியை வழங்குவோம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவிற்கு எதிராக உலக வர்த்தக சபையில் முறையிட்டு வழக்கு தொடர்வோம் என்று சீனா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் எனவும், இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகள் விதிக்கப் போகின்றோம், இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள் என குறிப்பிட்டிருந்தார். அதில் முதல் கட்டமாக சீனா மீது 10 வீத வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார். இந்த நிலையிலேயே சீனா இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்திருந்தது. டாலர் வர்த்தகத்திலிருந்து வெளியேற நினைத்தால், டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் 100 வீத வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. கனடா, மெக்சிகோ மீது ட்ரம்ப் விதித்த 20 வீத வரி இந்த 1ஆம் தேதியுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் என்றும், அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டில் 1,65,000 வேலை விசாக்களை வழங்குவதற்கு இத்தாலி திட்டமிட்டுள்ளது. அத்துடன் கூடுதலாக 10,000 விசாக்களை பராமரிப்பு பணியாளர்களுக்கு ஒதுக்க இத்தாலி தீர்மானித்துள்ளதோடு, பணியாளர்களுக்கான அதிக வாய்ப்புகள் இத்தாலியில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்தாலியில் தொழிலாளர் பற்றாக்குறை, முதியோர் அதிகரிப்பு, பிறப்பு வீதத்தில் குறைவு போன்ற காரணங்களினால் வெளிநாடுகளிலிருந்து தொழிலாளர்களை ஈர்ப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
அதற்கமைய செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், கட்டிடக்கலை தொழிலாளர்கள், பொறியியலாளர்கள், உணவக பணியாளர்கள், சமையலாளர்கள், ஹோட்டல் ஊழியர்கள், மென்பொருள் மற்றும் தொலைத்தொடர்பு நிபுணர்கள், பயிர் உற்பத்தி மற்றும் கடற்றொழில் போன்ற துறைகளில் இத்தாலியில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக சீசனல் அல்லாத வேலை விசா, சீசனல் வேலை விசா, பராமரிப்பு பணியாளர் விசா, சுயதொழில் விசா போன்ற விசா வகைகள் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய இத்தாலியில் உள்ள வேலை வழங்குநரின் அனுமதியை பெற்று இத்தாலி தூதரகத்தில் விண்ணப்பித்து விசாக்களினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகின்றது. தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்றுள்ள மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டிற்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டில் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்று அடுத்த வருடமளவில் இந்த நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது. இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்று. எனினும் அதனை தீர்க்கும் வகையில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்திற்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.